டா கோபாலு, என்னடா இது? எப்பதாண்டா நீ கல்யாண சாப்பாடு போட போற? நீயும் கல்யாண சாப்பாடு போட்டா சாப்பிடலான்னு நானும் பாக்குறேன். வா, கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ள நான் கிளம்ப ஆயிடுவேன் போல இருக்கே. நீ வேற ஏன்னு கேட்குற? இந்த புரோக்கர் பசங்க பொண்ணு காமிக்கிறேன் 100 கொடு 500 கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு உருப்படியான பொண்ணை கூட காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ 1 2 எனக்கு பிடிச்சா அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க. இப்படியே ஓடிட்டுருக்கு. எப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆக்குன்னு எனக்கே தெரியலண்ணே. கவலையை விட்றா கோபால, நான் உனக்காக ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். நீ மட்டும் அது பண்ணுன்னு வைய, ஒரு புரோக்கர் பயலுக்கும் ஒரு பைசா கொடுக்க வேணாம். எங்கேயும் பொண்ணை அலைஞ்சி திரிஞ்சி தேடி அலைய வேணாம். ஏண்டா கோபாலு, நம்ம ஊர்லேயே எத்தனை பொண்ணுங்க சூப்பரா இருக்காங்க. அவங்கள அப்படியே சைட் அடிச்சு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானடா. அப்படியே பண்ணிக்கிட்டேன்னு வைய, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் டெய்லி உதவாங்கிற மாதிரி நீ உதவாங்காம இருப்ப இல்ல? அதான்டா சொன்னேன். ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரமா கரெக்ட் பண்ணி கல்யாண சாப்பாடு போடுற. ஒரு பொண்ணு கூட என்னை யார் எடுத்து பார்க்க மாட்டேங்குது. நான் போய் எப்படி கரெக்ட் பண்றது? நீயே சொல்ல. டா கோபாலு, பொண்ணுங்க எல்லாம் பூ மாதிரிடா. அவங்கள அலேக்க தான் கரெக்ட் பண்ணணும். நீ ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ண நீ வெய்யி, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நான் சொல்ற மாதிரி கேளு. உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட இந்த பர்ஸை கொண்டு போய் கொடு. இந்த பர்ஸு உங்களோடது தான்னு நினைக்கிறேன். இது கீழே கிடந்துச்சு, இந்தாங்கன்னு சொல்லி இந்த கையில் கொடுத்துரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சேன்னா வெய்யி, அப்படியே ஒரு இதாகி உனக்கு அப்படியே நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும்டா. அந்த பொண்ணு இது என்னோட பர்ஸு இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? வாடா முட்டா பயல, இதை கூட வாடா நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும். ஏண்டா இந்த பொண்ணு இந்த பர்ஸு அவளது இல்லைன்னு சொன்னா, எங்க இது உங்களது இல்லைன்னா யாரோட பர்ஸுன்னு கொஞ்சம் அப்படியே கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லணும். சொன்னா அந்த பொண்ணு மனசுல உன் மேல ஒரு இது வரும்டா. நீ என்னமோ பெரிய நல்லவன் அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சு வா கூட பழக ஆரம்பிச்சுடுண்டா. அப்புறம் பழக்கம் காதலாகி காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சிடுண்டா. அவ்வளோதான் மேட்டரு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? இவ்வளோதானா மேட்டரு? எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சுண்ணே. எனக்கு பிடிச்ச கீதா பொண்ணு வந்துட்டு இருக்குண்ணே. நீ அந்த பர்ஸை என்கிட்ட கொடு. நீ சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்குறேண்ணே. டா கோபாலு, வெற்றி பெற வாழ்த்துக்கள்டா. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒழுங்கா அந்த பர்ஸை என்கிட்ட கொடுத்துருண்ணே. அந்த பர்ஸு யாருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பர்ஸு நான் கொண்டு போய் அவங்ககிட்டயே கொடுத்துட்றேன். டே கருவையா, இந்த பர்ஸு யாரோட தான் இருந்தா எனக்கு என்னடா? கீழே கிடந்துச்சு, நான் எடுத்தேன். அதனால இது என்னோட பர்ஸு. இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுடா. நான் இந்த பர்ஸை வச்சு பெரிய பிளான் போட்டிருக்கேன்டா. என்ன பெரிய எச்சக்கல பிளானு? ஒரு பொண்ணை லவ் பண்ண பிளான் போட்டு கொடுக்குற? ஒரு 10 ரூபாய் போட்டு புது பர்ஸ் வாங்கி கொடுத்தாதான் என்ன? அதையும் கீழே பொறுக்கிட்டு வந்தா பர்ஸை கொடுத்து ட்ரை பண்ண சொல்றிய. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறியா நீ? டா கருவையா, வா நாரவையை எடுத்துட்டு முதல்ல இங்கிருந்து போடா. நான் இந்த பர்ஸை வச்ச பெரிய பிளான் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்த ஐடியாவில் இப்போ கோபாலோட இமேஜ் இமயமலை வரைக்கும் உயரப்போகுது. நீ வேணா பாடுற. அப்புறம் நீயும் ஒரு நாள் வந்து என்கிட்ட வா லவ்வுக்கும் ஐடியா கேட்ப. ஆமாம், இவர் பெரிய காதல் மன்னனு ஜெமினி கணேசனு ஐடியா கொடுக்க வந்துட்டாரு. கட்டண பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண துப்பில்ல, டெய்லி அடி வாங்கிட்டு சுத்துற. நீ எல்லாம் ஐடியா கொடுக்க வந்துட்டியா? டா கருவையா, நீ சின்ன பையன்டா. உனக்கு இந்த விஷயத்துலலாம் அனுபவம் பத்தாதுடா. ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போடா. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. அண்ணே, என்னண்ணே, நான் இந்த பர்ஸை அந்த கீதா பொண்ணுக்கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணட்டுமா வேணாமா? டா கோபாலு, நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி இந்த மாசத்துலயே நீ கல்யாணம் முடிக்கிற. என்ன புரிஞ்சுதா? நான் இங்க நின்னா உனக்கு கூச்சமா இருக்கும்.
எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ அந்த பொண்ணுகிட்ட பேசி கரெக்ட் பண்ணி வைடா. அண்ணே, எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு. இருந்தாலும் எப்படியாவது சமாளிச்சு நீ சொன்ன மாதிரியே பண்றேன், ட்ரை பண்றேண்ணே. கீதா, நல்ல வேலை நான் உன்னை பார்த்தேன். இது உன்னோட பர்சான்னு பாரு. இது கீழே கிடந்துச்சு, நான் தான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஒருவேளை இது உன்னோட பர்ஸா இருந்தா வச்சுக்கோ, இல்ல வேற யாராவது பர்ஸா இருந்தா யாருன்னு விசாரிச்சு நீயே கொடுத்துடுமா. நான் எல்லாம் மற்றவங்க பொருளுக்கு எப்பவுமே ஆசைப்பட மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா, நம்ம போட்ட ட்ரெஸ்லயும் ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கு. நீயும் நான் போட்டிருக்கிற மாதிரி மஞ்சளும் புழு தான் போட்டுட்டு வந்திருக்க. பாத்தியா, நமக்குள்ள எல்லாமே மேட்ச் ஆகுது. ஏண்டா பர்தேசி, பர்ஸில் இருந்த பணம் எங்கடா? பர்ஸில் இருந்த பணம் எல்லாம் எடுத்துட்டு நல்லவ மாதிரி வெறும் பர்ஸு கொண்டாந்து கொடுக்குறியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உனக்கு ஆண்டவன் கை காலை நல்லா தானே கொடுத்துருக்காரு, போய் வளைச்சி சாப்பிட்றதுக்கு என்னடா? பாரு, இதில் வச்சிருந்த 500 ரூபாய் ஒழுங்காக கொடுத்துரு. நான் ரேஷன் கடைக்கு போகலான்னு இதில் வச்சிருந்த காசு, அதையும் நீ சுட்டுக்கிட்ட. இப்போ நீ ஒழுங்கு மரியாதையா என் காசு கொடுக்குறியா இல்லை உதப்படுறியா? ஆமாம் தாயே, அந்த பர்ஸை நான் திறந்து கூட பார்க்கல. நான் சும்மா உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக இந்த பர்ஸு உன்னோடதுன்னு சொல்லி கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது பாப்பா. டே லூசு பையில, காசை எடுத்துட்டு கதை விடுறியா? உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. உன்னையெல்லாம் நல்லா சாத்துனா தான் இன்னொரு தடவை இது மாதிரி பண்ண மாட்டேன். களவாணி பயலுக்கு காதல் ஒரு கேடு. மவனே, நீ என் கண்ணில் எங்கேயாவது சிக்கின உன் தோலை உரிச்சு தொங்க போட்டுருவேன். டா கோபாலு, என்னடா நான் சொன்ன ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குமே. ஆமாம், நீ ஏன்டா இப்படி நின்று பேந்த முடிச்சிட்டு இருக்க? டா சேகரு, நீ மட்டும் அந்த பர்ஸில் பணம் எடுக்காம கொடுத்துருந்தா ஒரு வேளை இந்த ஐடியா நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா நீ பணத்தை எடுத்துட்டு பர்ஸை மட்டும் கொடுத்துருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பர்ஸே அந்த பொண்ணோட பர்ஸு தான்டா. அதுல எங்க பணம் காணுன்னு கேட்டு என்னை அந்த பொண்ணு உதன்னு உதச்சிட்டாடா. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. இனிமே அந்த பொண்ணு மூஞ்சிலே என்னால முழிக்க முடியாதுடா. டா கோபாலு, நான் பர்ஸு கீழே விழுந்திருக்கேன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கேன்னு தாண்டா எடுத்தேன். அதுல எல்லாம் நான் பணம் எல்லாம் ஒன்றும் எடுக்கலடா, சொன்னா நம்புடா. சும்மா இருந்த என்ன கல்யாண ஆசை காட்டி உசுப்பேத்தி என் இருந்த கொஞ்சம் நஞ்ச மானத்தையும் எடுக்க வச்சுட்டா. இல்ல இப்ப அந்த பொண்ணு இந்த ஊர் முழுக்க சொல்லிட்டே சுத்திட்டு இருப்பா. என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் ஒன்னால தாண்டா சேகரு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. எனக்கு இந்த காதலும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம். ஒழுங்கா எங்க அம்மா பார்த்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த சேகர் பையன் பேச்சை இனிமே கேட்கவே மாட்டேன். கீழே விழுந்தா பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்தது நான். பாவம், அந்த கோபால் பையன் நல்லா அடி வாங்கிட்டான். அந்த பொண்ணோட பர்ஸுன்னு எனக்கு தெரிஞ்சதும் நான் அதுல பணத்தை போட்டு திருப்பி கொடுத்துடலான்னு தான் அவங்க கிட்ட பர்ஸு கேட்டேன். ஆனா மடப்பசங்க கொடுக்கவே இல்லை. சரி, போனா போகட்டும் விடு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன்.